பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையே கையெழுத்தாகி இருக்கக்கூடிய ஒப்பந்தம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இரு நாடுகள்ல ஒன்றன் மீது தாக்குதல் நடந்தா அது இரு நாடுகள் மீதான தாக்குதல்னு கருதப்படும்னோ இரு நாடுகளும் இணைந்து பதிலடி கொடுக்கும் என்றும் அதுல கூறப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையேயான ஒப்பந்தம் இந்தியாவிற்கு புதிய சவாலா என்பது குறித்து விவரிக்க தொகுப்பாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். காயத்ரி வணக்கம். இந்த ஒப்பந்தத்தால இந்தியாவுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இரு நாடுகளிடையான இந்த ஒப்பந்தம் குறித்து விவரிங்க. விரிவா தெரிஞ்சுக்கலாம் வருண். இப்ப இந்தியா சவுதி அரேபியாவோட வர்த்தகம், சமூக கலாச்சார உறவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடந்துச்சு இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, அது ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம். ரியாதில், அதாவது சவுதியுடைய தலைநகரான ரியாதில் நடந்திருக்குது, கையெழுத்தாகியிருக்கு இந்த ஒப்பந்தம். இது சவுதியுடைய தரப்புலையும் அதே போல பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீஃப் தரப்புலையும் இந்த கையெழுத்து அப்படிங்கிறது நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறைமுகம், அதாவது ஒரு முறைசாரா ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த இணக்கம் அப்படிங்கிறது ஒரு முறைசாரா விஷயமா பார்க்கப்பட்டாலுமே பாதுகாப்பு விஷயத்துல இப்ப அது சரிவர நடந்திருக்கு, ஒரு ஒப்பந்தமா போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற பேர்ல. சரி, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கும்போது இது என்ன ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாராவது, அதாவது பாகிஸ்தான் சவுதி இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஒரு அட்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னா, தாக்குதல் நடத்தப்படுது, அவங்களுடைய பகுதி ஆக்கிரமிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அது ஒருத்தருக்கானது மட்டும் கிடையாது, ரெண்டு பேருக்குமானது அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இப்போ சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது பாகிஸ்தான்லேயும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்பட்டு அவங்களும் அடுத்து எதிர் தாக்குதலுக்கு தயாராவாங்க சவுதி கூட. அதே போல் பாகிஸ்தானில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சவுதிக்கும் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக கருதி அவங்களும் எதிர் தாக்குதலுக்கு பாகிஸ்தானோட ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்துடைய மைய கருத்து. அப்போ இப்போ பாகிஸ்தானில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியா இப்போ பாகிஸ்தானோட சேர்ந்துக்குவாங்களா அப்படின்னா, ஒரு வேளை இப்போ திரும்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது, ஒரு போர் வருது அப்படின்னு சொன்னால் அதில் சவுதி அரேபியாவும் சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பல காரணங்களை சுட்டிக்காட்டி சர்வதேச அரசியல் வல்லுநர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க.